சார் வணக்கம் சார். வணக்கம். நம்மளுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நத்தம் தொடர்பான பட்டா தொடர்பான நிலம் சம்பந்தமான கேள்விகளை வந்து தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. சம்பந்தமாக ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க சார். என்ன அப்படின்னா, அண்ணா ஒரிஜினல் பத்திரம் பிடிஎஃப் வடிவில் வந்து நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், அதை யாராவதுக்கு அனுப்புனா ஏதாவது மிஸ்யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காருங்க சார். அதாவது இன்றைக்கி வந்து உங்களோட ஒரு பத்திரம் இருக்குது அப்படின்னா உங்களோட சர்வே நம்பரை வச்சு அந்த பத்திரத்தை எடுத்துக்கலாம். அந்த பத்திரம் வந்து ஆன்லைனில் உங்கள் கையில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே தான் ஆன்லைனில் நீங்கள் நகலுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வந்துட போகுது. மேக்ஸிமம் எல்லாமே இப்போ டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. இப்போ என் டாக்குமெண்ட்ஸ் எனக்கு வேணும்னு யாராவது ஒருத்தர் கேட்குறான், டப்புன்னு பிடிஎஃபை மாற்றி அனுப்பிடலாம். அப்படி ஒரு பிடிஎஃபோட ஜெராக்ஸ் காப்பி ஒரு தொட்டை இருக்கிறதுனால நம்மளுக்கு பாதிப்பான்னு கேட்டால் பாதிப்பு கிடையாது. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எப்படி வந்துச்சுன்னு வேணால் கோர்ட்டு கேட்குமே தவிர, இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் கேட்பாங்க தவிர ஜெராக்ஸ் காப்பி டாக்குமெண்ட் எப்படி வந்துச்சுன்னா கேட்க மாட்டாங்க. யாராவது கேட்குறாங்க ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கோ வேறு எந்த பர்பஸுக்கோ கேட்குறாங்கன்னா தாராளமாக நீங்கள் நம்பிக்கையான ஆளுக்கு அனுப்புங்க. ரோடு எல்லாத்துக்குமே நம்ம அனுப்ப போகிறது கிடையாது. நம்பிக்கையான அனுப்புங்க. சேஃப்டியாக கூகுள் டிரைவ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கோர்ட்டில் இருக்கிற கேஸில் இருக்கிற கிளைண்ட்டோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் கூகுள் டிரைவில் தான் போட்டு வச்சுருப்போம். அதெல்லாம் தப்பு இல்லை, தைரியமாக அனுப்பலாம். தெரிஞ்சவங்களுக்கு நம்பிக்கை அனுப்புங்க சார். அடுத்த கேள்விங்க சார். ஐயா, எனது தாத்தா அனுபவத்தில் 60 வருடம் கிராம நத்தம் இருந்தது. இப்போது அதை பிடபிள்யூடி வீடு கட்டி இருக்கிறார்கள். இப்போது என்ன செய்வது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, தாத்தா பேரில் 60 வருஷமாக கிராம நத்தத்தில் இருந்துச்சு. தாத்தா உயிரோடு இருக்காரா இல்லையா? ஒரு வேளை இறந்து போயிட்டாரு அப்படின்னா நீங்கள் வாரிசு. பிடபிள்யூடியில் நத்தத்தில் வந்து வீடு கட்டியிருக்காங்களா, அவங்க எப்படி கட்டினாங்க, எதன் அடிப்படையில் கட்டினாங்கிறது ஒரு பில்லியன் கொஸ்டின் மார்க் தான். சட்டப்படி நீங்கள் உரிமை மூலத்தை நிரூபிக்கும் பட்சத்தில் அந்த இடத்த வந்து நீங்கள் மீட்கிறதுக்கான சிவில் நடவடிக்கைகளை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஏன்னா 60 வருஷத்துக்கு ரெக்கார்டு உங்கள் பேரில் இருக்குங்கிறப்ப நத்தம்னா சொத்து உங்கள் தாத்தாவோட சொத்து. உங்களோட தாத்தா சொத்து கவர்மெண்ட் கணக்கு எப்படி மாறுனுச்சுங்கிறத நீங்கள் கேள்வி எழுப்பலாம் தாராளமாக. சார், தேவராஜன் அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்னுடைய இடம் நத்தம், இதில் பாதை கேட்கிறார்கள், பட்டா இல்லை, அதற்கு என்ன செய்வது? அதில் போர் போட்டு தென்னை மரம் வைத்துள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களுடைய இடம் நத்தம், நீங்கள் போர் போட்டு தென்னை மரம் வச்சுருக்கீங்க, உங்கள் பேரில் பட்டா இல்லைன்றீங்க. சம்படி வந்து பாதை கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் ஏன் பட்டா வாங்காமல் வச்சுருக்கீங்க? முதல் பட்டா வாங்குறதுக்கு வேலையை பாருங்கள். வேறு சில நபர்களுக்கு இதுதான் பாதை, வேறு பாதையே இல்லைங்கிறப்ப உங்கள் பாதை கேட்டு வர்றப்போ வந்து அந்த இடத்துக்கு வந்து உங்கள் பேரில் உரிமை மூலம், அதாவது டைட்டில் டீட்ஸ் எதுவும் இல்லாதப்போ வந்து அரசு வந்து அந்த பாதையை வந்து உருவாக்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள். ஏன்னா நீங்கள் வந்து வீடு கட்டி உட்கார்ந்துருக்கல, தென்னை மரம் வச்சுருக்கீங்க, ஒரு தோப்பாக பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க. இட் இஸ் டிஎம்டஸ். இன்றைக்கி வந்து நத்தம் காலிமனை, நத்தம் புறம்போக்கு தனிப்பட்ட நபர்களுக்கு யார் பேரில் அலாட் ஆகாமல் தான் ரெவன்யூ ரெக்கார்டு இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அந்த இடத்த பேரில் உங்கள் பேரில் பட்டா வாங்குறதுக்கான போராட்டத்தை நீங்கள் உடனடியாக துவங்கி அந்த வேலைகளை செய்யுங்க. அதை நீங்கள் காத்திருக்க நேரத்தில் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல பாதையை உருவாக்கி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள இப்போயே நீங்கள் வேலையை ஆரம்பிச்சிருங்க. நன்றிங்க சார். சார், அடுத்த கேள்வி செந்தில்குமார் ராஜமாணிக்கம் அப்படின்னு கேட்டிருக்காரு. வழக்கறிஞர் திரு கா கேசவன் அவர்களுக்கு நன்றி. எனது நத்தம் இடத்தை ஒட்டி வேறொருவின் நத்தமிடம் அவர் விற்கும் பட்சத்தில் அந்த இடத்தை விலைக்கு வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. நத்த இடம் வச்சுருக்காரு போல், அந்த இடத்த வாங்கலாமான்னு கேட்குறாரு. அதற்கான வரைமுறை என்ன? பத்திரங்களை சரிபார்த்து வாங்க வேண்டுமா? டிடிசிபி அப்ரூவ் இதற்கும் நத்த இடத்திற்கும் என்னென்ன வேறுபாடுகள் உள்ளன? நிறைய பெரிய கேள்வியை கேட்டார். ஆமாங்க சார். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டிடிசிபி இடத்தை விட நத்தம் இடத்தின் மார்க்கெட் விளைவு அந்த பகுதிகளில் குறைவு என்கிறார்கள். அப்படி என்றால் என்ன, ஏன்? அதாவது நத்தம் இடத்தை பொறுத்த வரைக்கும்னா உங்களுக்கு சொந்தமான இடம். ஏற்கனவே நிறைய கேள்விகள்லாம் சொல்லியிருக்கேன். நத்தத்தில் என் பேரில் பட்டா இருக்குன்னா அது எனக்கு தனிப்பட்ட முறையில் சொந்தமான சொத்து. அந்த சொத்தில் வேறு என்னோடய வாரிசுகளுக்கோ இல்லை பூர்வீக சொத்துன்னு சொல்லி உரிமை கொண்டாடுறதுக்கு யாருக்குமே அருகதை கிடையாது. அதனால் நத்தத்தில் ஒருத்தர் விற்கிறார் அப்படின்னா நீங்கள் அவர் பேரில் நத்தத்தில் எப்போ அலாட் ஆகிருக்கு, நத்தம் தூய சிட்டாளங்கள் பார்த்தீங்கன்னா வியூஆர் ரெக்கார்டில் இருக்கிறதுலே அவர் பேரில் தான் இருக்கான்னு பாருங்கள். இப்போ நத்தத்தில் ஆன்லைனில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் பேரில் தான் அந்த நத்தம் பட்டா இருக்கான்னு சரியாக வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஈஸி எடுத்து பார்த்துட்டு இடம் சரியாக இருக்குது, 4 எல்லைகள் சரியாக இருக்குது, சொத்து நீள அளவுகள் சரியாக இருக்குன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. நத்தத்தை பொறுத்த வரைக்கும் டிடிசிபி அப்ரூவல் தேவையில்லையா அப்படிங்கிறத கேள்வி வந்து தவறான ஒன்று. ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நகரத்தில் இருந்தாலும் சரி இல்லை ரூரலில் இருந்தாலும் சரி அதுக்கான வரமுறைக்காக ஒரு 400 இப்போ கூட லேட்டஸ்ட்டாக கூட ஒரு இது கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்ட அளவுக்கு 200 மீட்டர் 300 மீட்டருக்குள்ளே எல்லா இடத்துல வீடு கட்டுறது கார்பரேஷன் நீங்கள் பர்மிஷன் வாங்கிக்கலாம். டிடிசிபி அப்ரூவல் நீங்கள் போகிறப்ப வந்து பல மாடி கட்டிடம் 5 3 மாடி 4 மாடி அந்த மாதிரி கட்டிடங்கள் கட்டுறப்போ தான் டிடிசிபி அப்ரூவல் போகணும். மற்றபடி எல்லாம் அந்த பஞ்சாயத்துலேயோ இல்லை அந்த கார்பரேஷன்லேயோ நீங்கள் அப்ரூவல் வீடு கட்டுறீங்கிறப்ப நாளைக்கு லோனுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும்.
அதுக்காக தான் வந்து அப்ரூவல் வாங்கி வீடு கட்டுற சொல்கிறது. நீங்கள் இன்றைக்கி ஒரு இடத்துல 1000 சதுரில் வீடு கட்டுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக ஒரு அப்ரூவல் பஞ்சாயத்துலேயோ இல்லை முனிசிபாலிட்டிலேயோ வாங்கிட்டு கட்டுறப்ப நாளைக்கு லோனு போகிறப்ப அந்த வீடு கட்டுறதுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்கியா, அப்ரூவல் கூட அப்ரூவல் படி வீடு கட்டியிருக்கியாங்கிற கேள்விகளுக்கு நியாயமாக இருக்கும். அதனால் பார்த்துக்குங்க. மற்றபடி சொத்தோட மதிப்பை பொறுத்த வரைக்கும்லாம் வந்து அது நத்தமாக இருந்தால் இந்த மதிப்பு, நஞ்சையாக இருந்த மதிப்புங்கிறதெல்லாம் கிடையாது. ஏரியாவுக்கு ஏற்படி மாறுபடுமே தவிர சொத்தோட தரத்தை பொறுத்த வரைக்கும், தன்மையை பொறுத்த வரைக்கும் அது மாறுபடாது. சார் அடுத்தது கேபிஎம் தனேஷ் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. சரி, மனு மீது நடவடிக்கை எடுக்க ரிட் மனு தாக்கல் செய்ய முடியுமா, அதுக்கு எவ்வளோ செலவாகலாம் கேட்டிருக்காரு. இல்லை, அது வந்து வழக்கறிஞர்கள்ட்ட தான் நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கிற வழக்கறிஞர்கள்ட்ட நீங்கள் கேளுங்க, புரியுங்களா. பொதுவாக ரிட் மனுவை தாக்கல் செய்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து ஒவ்வொரு வழக்கறிஞர்களும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. சென்னையில் ஒரு மாதிரி வாங்குவாங்க, மதுரையில் ஒரு மாதிரி வாங்குவாங்க. உங்கள் ஊரில் இருக்கிற வழக்கறிஞர் மூலயமா நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியா வழக்கறிஞரை நீங்கள் தொடர்பு கொண்டு அவங்க மூலயமா நீங்கள் அதை பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து அறிவு சார்ந்த விஷயம். சார் அடுத்த சந்தேகம், மனு மீது வந்து ரிட்டு போட முடியுங்களா சார்? மனு மீது தான் ரிட்டே போட போகிறோம். ரெப்ரசன்டேஷனுங்கிறது நீங்கள் ஒரு விஷயத்திற்காக வந்து நீதிமன்றத்துக்கு ஒரு விஷயத்துக்காக அரசு அலுவலர்களுக்கு ஒரு மனு கொடுக்குறீங்க. அந்த மனுவின் பேரில் வந்து அரசு அலுவலர்கள் அவர்களோட கடமையை ஒழுங்காக செய்யலை. எனக்கு பட்டா கேட்டு நான் பெட்டிஷன் கொடுத்துருப்பேன், எனக்கு இடத்த இலக்க சொல்லி நான் பெட்டிஷன் கொடுத்துருப்பேன், இல்லை பட்டா போர்ஜரியாக போட்டாங்க ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி பெட்டிஷன் கொடுத்துருப்பேன், இல்லை கார்பரேஷனில் ஏதாவது ஒரு இடத்துல என்க்ரோச்மெண்ட் இருக்குது ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லி பெட்டிஷன், இது எல்லாமே ஒரு மனு தான். இந்த மனுவின் பேரில் அவங்களோட துறை ரீதியான நடவடிக்கைகளை, துறை ரீதியான பணிகளை செய்யாத நேரத்தில் தான் நம்ம ரிட்டை தாக்கல் செய்கிறோம். மனுவின் பேரில் தான் அதிகப்படியான ரிட் மனுக்களை தாக்கல் செய்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுடரி அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்டிருக்காங்க. பூர்வீக சொத்து என் அப்பா சித்தப்பாவுக்கு பாகம் பிரித்துள்ளனர். என் அப்பாவுக்கு 3 மகன்கள், என் அண்ணன் மகனுக்கு 1 பாகமும் என் தம்பிக்கு 1 பாகமும் பத்திரப்பதிவு செய்துள்ளனர். என் அப்பா மீது 1 பாகம் இருக்கிறது. ஆனால் எனக்கு வீடு மற்றும் சொத்து தர மறுக்கிறார்கள் என் அப்பா அப்படின்னு சொல்கிறாரு. நான் சட்டப்படி கேஸ் போட்டால் எனக்கு பாகம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். இல்லை, அதாவது பூர்வீக சொத்துன்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறப்ப பூர்வீக சொத்துன்னு வந்துருச்சு அப்படின்னாலே பிறப்பின் அடிப்படையில் என்றைக்கு இந்த அம்மா பிறக்கிறாங்களோ அன்றைக்கே உங்களுக்கு சொத்தில் பங்கு வந்துருச்சு. அவங்க அப்பாவோட பங்கு, உதாரணத்துக்கு அப்பா இருக்கார், அப்பா மட்டும் இருக்கிறப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைக்குட்டி இல்லாமல் இருக்கிறப்ப அவருக்கு ஒரு பங்கு, பூர்வீக சொத்தில் ஒரு பங்கு இருக்குது. அவரோட பங்கை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு பையனோ பொண்ணோ பிறந்துட்டாங்கன்னா அந்த சொத்து 2ஆக பிரியுது. அவருக்கு ஒரு பங்கு, அவர் பொண்ணுக்கு ஒரு பொண்ணு, இன்னொரு பையனோ பொண்ணோ பிறக்கிறாங்களா சொத்து 3ஆக போயிடுது. அப்படியே எத்தனை பிள்ளைகள் பிறக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளோட சரி சமமாக தான் ஒரு பங்கு பிரிச்சுக்க முடியும். ஒரு பிள்ளைக்கு சொத்தை எழுதி வச்சுட்டு ஒரு பிள்ளைக்கு எழுதி வைக்காமல், இல்லை ஒரு பிள்ளைக்கு குறைச்சி எழுதி வச்சுட்டு ஒரு பிள்ளைக்கு கூட எழுதி வைக்கிறதுக்கான ரைட்ஸ் வந்து அப்பாவுக்கு பூர்வீக சொத்தை பொறுத்த மட்டும் கிடையாது. உங்களுக்கு சொத்து தரலை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு வந்து பாதகமாக நடந்துக்கிட்டாருன்னா நீங்கள் சட்டப்படி பூர்வீக சொத்தில் பிறப்பின் அடிப்படையிலேயே பங்கு வைக்கிறதுக்கான அனைத்து விதமான உரிமைகளும் உங்களுக்கு உண்டு. உங்கள் அப்பாவுக்கு ஒதுங்கின ஷேரில் அண்ணன் தம்பி அவங்க அப்பா சித்தப்பா பெரியப்பாவுக்குள்ளே உங்கள் சித்தப்பா பெரியப்பாவுக்குள்ளே பங்கு பிரிச்சிருப்பாங்க. அதில் உங்கள் அப்பாவுக்குன்னு ஒதுங்கின ஷேரில் நீங்கள் தாராளமாக பங்கு கேட்டு கேஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கும், கொடுத்து ஆகணும். சார் உமர் ஃபருக் கேட்டிருக்காரு. நத்தம் கிராம நத்தம் ரெண்டுக்குமே ஒரே அர்த்தமா வேறு அர்த்தமா சார்? ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். இல்லை, நத்தம் அவ்வளோதான். கிராம நத்தம், நகர நத்தம், எல்லா விஷயங்களையும் மனவரி தோராயம் எல்லாமே வந்து நத்தம்னா நத்தம், அவ்வளோதான். அதில் மாற்றுலாம் கிடையாது. அந்த ஏரியாவுக்கு ஏற்றாப்புல மாற்றிக்குவாங்க, அவ்வளோதானே தவிர அதில் பெரிய மாற்றம். சார் பரத் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நத்தம் புறம்போக்கு தனிப்பட்டாவை கூட்டுப்பட்டாவாக மாற்ற முடியுமா? இல்லை, நத்தம் புறம்போக்கு தனிப்பட்டாக தானே இருக்குது, அதையும் கூட்டுப்பட்டாவை மாற்றணும்னா ரொம்ப சின்ன விஷயந்தான். இப்போ நத்தம் பட்டாலே எனக்கு ஒரு 5 சென்ட் இடம் இருக்குது, நான் ஒருத்தருக்கு 2 சென்ட்டை விற்கிறேன் அப்படின்னு அவர் பேரை கூட்டுப்பட்டான்னு வர்றப்ப அவரோட பேரை என்கிட்ட சேர்க்குறப்ப அது கூட்டுப்பட்டா. புரியுங்களா? நான் என்ன ஒருத்தருக்கு விற்கிறேன் அப்படின்னா 3 பேர்த்துக்கு சொத்து ஒன்று 5 சென்ட்டை வந்து ஒரு 4 பேர்த்துக்கு பிரித்து வைக்கிறேன். அப்படிங்கிறப்ப நான் ஒரு பங்கை வச்சுக்கிறேன் அப்படின்னா அந்த 4 பேருக்கு சேர்த்து தான் பட்டா அவங்கெல்லாம் சேருவாங்க, அதுக்கு பேர் தான் கூட்டுப்பட்டா. நான் தனிப்பட்டாங்கிறது ஒரே பட்டா 1 ஏக்கராக இருக்குது, 10 பேருக்கு விற்கிறப்ப 10 பேரும் சேர்ந்து வரும். சப்டிவிஷன் ஆயிடுச்சுன்னா அது தனிப்பட்டவாயிரும். ஆனால் சப்டிவிஷன் ஆனதை நம்ம மறுபடியும் இது பண்ண முடியாது. இல்லை, சப்டிவிஷன் ஆனதை திருப்பி நீங்கள் சேர்க்குறதா இருந்துச்சுன்னா கூட்டுப்பட்டாவில் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ கூட்டுப்பட்டாவில் 5 இல்லை 1 ஏவே நான் வாங்கிட்டேன், 1 பிஏ நான் வாங்கிட்டேன், 2மே ஏன் சொத்து தாங்கிறப்ப 5 1A 1B 2ஐயும் சேர்த்து திருப்பி பழைய பட்டாவை கொடுங்கன்னு நம்ம கேட்கலாம். அப்படி தானே தவிர மற்றபடியெல்லாம் வந்து உங்களுக்கு தனிப்பட்டவை கூட்டுப்பட்டவாக்குறது, கூட்டுப்பட்டவை தனிப்பட்டவாக்குறதுலாம் வந்து 2 பேர் தனித்தனி ஓனர்களாக இருக்கிறப்ப அது சாத்தியம் இல்லை. ஒருத்தர்கிட்டேருந்து 2 பேர் வாங்குறப்பையோ இல்லை 2 பேர்கிட்ட இருக்கிறது ஒருத்தர் வாங்குறப்பையோ தான் அந்த தனிப்பட்டா கூட்டுப்பட்டாங்கிற கணக்கெல்லாம் மாறும். சார் அடுத்த கேள்விங்க சார்.
வணக்கம் சார். 1960ஆம் ஆண்டு எனது அப்பா 13 சென்ட் இடம் வாங்கி பத்திரம் பதிந்துள்ளார். அதில் 3 சென்ட் வீட்டு மனைக்கு மட்டும் 1990 நத்தம் பட்டா வழங்கப்பட்டது. பின்னர் 1999 எனது அப்பா இறந்து விட்டார். மீதம் 10 சென்டில் உள்ள காலி மனைக்கு பட்டா வாங்கவில்லை. தற்போது அந்நிலம் அரசு புறம்போக்குன்னு வருகிறது. இதனை அறிந்து பக்கத்து தோட்டக்காரர் மற்றும் பக்கத்து வீட்டுக்காரர் அந்நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். தன்னிடம் தற்போது பத்திரம் மட்டும் உள்ளது. மீதமுள்ள 10 சென்ட்டுக்கு பட்டா வாங்க முடியுமா? இந்நிலைக்கு தங்களுடைய மேலான கருத்து. இல்லை, இது தான் டைட்டில் இஷ்யூன்னு சொல்லுவோம் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு 13 சென்ட்டுக்கு நீங்கள் ஏற்கனவே 10 ரூபா வச்சுருக்கீங்க. நீங்கள் 13 சென்ட்டுக்கு ஓனர். பட்டாங்கிறது வந்து அனுபவத்தின் அடிப்படையில்னு ஒரு ஆவணம். ஓகேங்களா? 3 சென்ட்டுக்கு மட்டும் பட்டா கொடுத்துட்டாங்க. மிச்சம் 10 சென்ட்டுக்கு நீங்கள் பட்டா வாங்கலை, இன்னொருத்தர் அனுபவிச்சுட்டு இருக்காங்கிறது அதுக்கு பேர் ஒரு ஆக்கிரமிப்பு. ஓகேவா? அவருக்கு அந்த 10 சென்ட்டில் எவ்வளோ ஆக்கிரமிச்சிருக்காரோ அதெல்லாம் இஷ்யூ கிடையாது. அவருக்கு என்ன டைட்டில் வச்சுருக்காரு? நீங்கள் 91 90 10 ரூபா வச்சுருக்கிறப்ப அவர் 85 87 ஏதாவது 10 ரூபா வச்சுருந்தா வேணால் அவருக்கு ஒரு ரைட்ஸ் வந்து ப்ரைமாக நிற்கும் உங்களுக்கு. அதர்வைஸ் உங்கள்கிட்ட 10 ரூபா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போராடுங்க. அந்த 10 சென்ட்டு உங்களோட சொத்து தான். உங்கள் பேரில் பட்டா இல்லை. பட்டா என்பது அனுபவத்திற்கான ஆவணமே தவிர உரிமை மூலத்திற்கான ஆவணம் கிடையாது. நீங்கள் உங்கள் பேரில் 13 சென்ட்டுக்கு 10 ரூபா வச்சுருக்கீங்கிறீங்களே, அதுதான் உரிமை மூலத்திற்கான ஆவணம். அதனால் நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு வழக்கறிஞரை பார்த்து இமீடியட்டாக ஒரு சிவில் சூட்டை போட்டு அவர் ஆக்கிரமிச்சிருக்காருன்னு ஆக்கிரமிப்பு வந்து வெளியேற்றத்துக்கு நடவடிக்கை எடுங்க. கண்டிப்பாக உங்கள் சொத்தை மீட்டலாம்.